வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. இன்றைக்கி நம்முடைய சேனலில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் 1 கிலோ பாறை மீன் வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இது 1 மணி நேரம் போல் ஊறட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த வெந்தயத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு நல்லெண்ணெயில் வச்சா தான் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த உடனே 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வந்த உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தும் பொழுது மீன் குழம்பு நல்லா திக்காக வரும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கி வந்த உடனே 2 பச்சை மிளகாயை கீரல் போடாமல் முழுசாக சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியை ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி மசிஞ்சு வர்றதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து விடலாம். மசாலா 1 நிமிஷம் ரோஸ்ட் ஆன உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த அளவுக்கு வெந்து வந்த உடனே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து இது போல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு ஏற்கனவே உப்பு போட்டோம், அதனால் குழம்புக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். அது வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு தெளிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம மீன் தொண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். மீன் தொண்டெல்லாம் ஒரே மாதிரி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக கலந்து கொடுங்க. உள்ளே நல்லா எல்லா மீன் தொண்டும் மூழ்கிற அளவுக்கு இடம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து நுணுக்கி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. பொடியை நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளது சுவையான பாறை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் எல்லா மீன்களையும் செய்யலாம். பிகினர்ஸ் கூட மிஸ்டேக் இல்லாமல் இந்த மாதிரி குழம்பு செய்ய வரும். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி அளவுகளோட நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. Thanks for subscribing. Thanks for watching.